மக்களே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கிரேவிங்ஸாக இருக்குது சரியா. ஈவினிங் ஏதாவது சாப்பிடணும்னு. ஸோ வந்து அவலில் வந்து யூடியூப்பில் பார்த்தா அவலில் வந்து கொழுக்கட்டை பண்ணேன். என்கிட்ட பச்சரிசி மாவுலோடனே கொழுக்கட்டை சாப்பிடணும்னு ஆசை இருக்குது, கார கொழுக்கட்டை. பட் அவலில் செய்யலான்னு போட்டோன்னே ஓகே அப்படின்ட்டு அவல் இருந்துச்சு சரியா. சம்பா அவல் தான். ஸோ அதை ஊற வச்சாச்சு தண்ணியில் வச்சு. ஒரு நிமிஷம் காமிக்கிறேன். கொஞ்சம் அவல் இருந்துச்சு. இந்த அவலை வந்து தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுட்டு இப்போ நல்லா ஊறிட்டு இப்போ இந்த அவலில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கணும். வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, சீவுறதுக்கு இஞ்சி, அப்புறம் வந்து கடுகு, அப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் வந்து திரும்ப தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் சரிங்களா. இதெல்லாம் நம்ம வந்து எப்படி பண்ணணும்னு நான் இதுக்கப்புறம் சொல்கிறேன். அந்த டீக்கு போடுறது ஸ்லைட் டீ போடுறதுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி இருக்கேன். இன்னைக்கு பாருங்க, பச்சை மிளகாலாம் சின்னதாக நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து இஞ்சி மட்டும்தான். எல்லா பொருளும் செஞ்சிட்டோம்னா அப்புறம் கொழுக்கட்டையை பிணைஞ்சு அவஞ்சா போதும். கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். இதுதான் பண்ணுறேன். அதே மாதிரி சின்னதாக பண்ணுறேன். பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா தேங்காய் அப்ளை பண்ணிட்டேன். ஓகே, என்ன ஹீட் ஆனாலும் ஒவ்வொரு பொருளாக ஆட் பண்ணணும். எல்லாமே ஆட் பண்ணுவோம் இல்லையா. இதில் வந்து அந்த கடலைப்பருப்புக்கு மட்டும் நல்லா கலர் மாறணும். இந்த கடலைப்பருப்பு போட்டிருக்கோமா, நல்லா எல்லாத்தையும் மணத்துக்கு போட்டாச்சு. நல்லா கலர் மாறணும், நல்லா கோல்டன் கலரில் வரணும். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன், எப்படி வருதுன்னு தெரியல. சொல்லப்பா நான் இதை போட்டுட்டு நல்லா வந்துட்டுனா ஒரு கடுங்காய் போட்டு டின்னரே முடிச்சிடலான் இருக்கேன். இன்னும் ஒரு ஐடியா பார்த்தீங்களா, பார்க்கலாம் எப்படியா இருக்குன்னு. கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு ஆரவத்தில் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் ரொம்ப வரைக்கும். இஞ்சி பச்சை மிளகாய் போட்டுக்கோம். போட்டோம் அவளுக்கு போட்டுக்கலாம். சாம்பார் ஒயிட் ரைஸ் பண்ணாமல் சாம்பார் ரைஸ் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணிக்கணும். உப்பு ஆட் பண்ணிடுச்சு. இப்போ வந்து இந்த தாளிச்சது இருக்குல்ல, தாளிச்சது உள்ள தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு உருண்டை சரியா. எங்கள் வீட்டில் வந்து இட்லி பாத்திரம் இருக்குது, ஆனால் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் ஏன்னா இட்லியே அடிக்கிறது கிடையாது. ஸோ வருஷக்கணக்கில் ஆகிட்டு எங்கள் அம்மாலாம் இருக்கும்போது தான் இட்லிலாம் வச்சு நம்ம இட்லி எங்கே இருக்காங்கன்னு தெரியாது. அதே இப்போதைக்கு நான் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு அதுக்கு மேலே கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா வச்சுட்டு பார்க்க ஒர்க் போட்டாங்க. அப்படியே ஆகும்போது அந்த பொருள்கள்லாம் இது வந்து இதாக சாஃப்டாக மட்டும் உடச்சா போதும். இது இன்னும் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், எப்படி வருதுன்னு ஹானஸ்ட் ரிவ்யூ சாப்பிட்டுட்டு சொல்கிறேன் சரியா. வந்து ஒரு சின்னதாக பிடி கொழுக்கட்டை இப்படி பிடிச்சி இந்த பவுலில் வச்சுருக்கேன். ஏன் இதுமாதிரி வச்சு நாங்கள் எடுப்போம் ஓகேவா. அப்புறம் அவிக்கும் போது கூப்பிட்றோம். இது தவறு நடந்துட்டு நம்ம வந்து தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம், தேங்காய் போடணும் ஓகேவா. தேங்காய் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கும்.
சம்பாவில் இத்தனை கொழுக்கட்டை நமக்கு கிடச்சிருக்கு சரிங்களா. 3 4 5 6 7 8 9 கொழுக்கட்டை கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போ அவிக்க போகிறோம். அவிச்சிட்டு எப்படி வந்துருக்கு இப்போ வெறுமையாகவே சாப்பிட்டு பார்த்தேன். சூப்பராக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. வரப்பு மட்டும் கூட இருக்குது, ஏன்னா அது கார கொழுக்கட்டை. ஸோ வரப்பு பிரச்சனை கிடையாது. ஒரு ட்ரிக் யோசிச்சிருக்கேன்னு சொல்லலாம். அதான் இப்போ வந்து இதை வந்து நல்லா இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிக்க ரெடி ஆகிட்டு ஓகேங்களா. இதில் என்ன பண்ணுவேன்னா இந்த பாத்திரத்தை வச்சுருவேன். வச்சுட்டு இப்படி வச்சுட்டு இந்த கொழுக்கட்டைலாம் இருக்கா ஒவ்வொன்றா வச்சுருவேன். வந்து இந்த கொழுக்கட்டையெல்லாம் வச்சாச்சு சரியா, அழகாக வச்சாச்சு. இப்போ இதுக்கு புதுசாக ஒரு மிஷின் முடிச்சிருக்கோம் அவர்கிட்ட வீடியோக்கு சரி வந்து அருமையாக வந்து கொழுக்கட்டை ரெடி ஆகிட்டு கடுங்காப்பி ரெடி ஆகிடுச்சு. கொழுக்கட்டையை கடிச்சு சாப்பிட வேண்டியதான். நல்லா சாஃப்ட்டு, அந்த கடலை பருப்பெல்லாம் கடுங்காப்பி அல்டிமேட் காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை, லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க.